السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حملته أمه وهنا على وهن وفصاله في عامين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இணையரின் அன்பான கவனத்திற்கு என்ற தலைப்பில் தாய்மார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான சில அம்சங்களை, தலைப்புகளை தொடர் வரிசையிலே பேசி வருகிற நாம் இன்றைய தினம் ஒரு கர்ப்பகாலம் என்பது குறித்த மார்க்க பார்வை, ஷரியத்தினுடைய சட்டம், அதன் பொறுப்பு, கர்ப்பகாலத்தின் குறித்து மார்க்கம் சொல்லி இருக்கிற பல்வேறு செய்திகளை குர்ஆனின் வழியில், ஹதீசுகளின் ஒளியில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, கர்ப்பம் என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய வெகுமதி, அருட்கொடை. பிள்ளை பேறு உள்ளவளாய் அவனை ஆக்கி கொள்ளுவதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற அற்புதமான பரிசு. கர்ப்பம் என்பது அடுத்த சந்ததியை பாதுகாத்து தருகிற ஒரு அற்புதமான பாத்திரம். அதனால் தான் கர்ப்பமான பெண்ணுக்கென்று இந்த மார்க்கத்தில் நிறைய சிறப்புகளும் சலுகைகளும் தரப்பட்டிருக்கிறது. கர்ப்ப காலமும் பிள்ளை பேறு காலமும், இந்த இரண்டு காலமும் அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாது செய்வதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது. ஒரு 9 மாதம் அல்லது 10 மாதம் குழந்தையை சுமக்கிற காலம் அவள் புனித போராளியாய் அல்லாஹுவிற்காக வேண்டி மார்க்கத்தை உயர்த்துவதற்கு போராடுகிற ஜிஹாது மைதானத்தில் அவள் நிற்பது போல என்ற பார்வை இந்த மார்க்கத்திற்கு உண்டு. பிள்ளை பேரும் சரி, சுமக்கிற பிள்ளையை சுமக்கிற காலமும் சரி, தவாபுக்கு உரியதாய், அல்லாஹுவிடம் அதற்கென்று தனி நன்மை உடையதாய் கருதப்படுகிறது. இந்த வரிசையில் சொல்ல போனால் இந்த நன்மை உலகத்தின் ஆண்களுக்கு கிடைக்காது. பெண்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் வழங்கி இருக்கிற பெரும் பேரு பரிசு இது. ஒருவேளை அப்படி ஒரு கர்ப்பகாலத்தினுடைய பிரசவிக்கிற போது அவள் இறந்து போய்விட்டால் அவள் ஷஹீத் என்று சொல்லுகிறது மார்க்கம். அல்லாஹுவின் பாதையில் உயிர் நீத்து போர்க்களத்திலே, இரத்த வெள்ளத்திலே இறந்து போய்விடுகின்ற, மறுமையின் மிக பெரும் சிறப்பிற்குரிய கேள்வி கணக்கில்லாமல் சுவனம் செல்லுகிற பட்டியலிலான அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து ஒரு பிள்ளை பேரின் போது, பிரசவத்தின் போது இருக்கிற தாய்க்கு உண்டு. கர்ப்பமும் பிள்ளை பேரும் ஒரு பெண்ணின் தனித்துவம், அது சிறப்பியல்பு. பெண் தேடுகிற போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள். தஸவ்வஜுல் வலூதல் வதூத், அதிக பிள்ளை பெறுகிற பெண்ணை திருமணம் செய்யுங்கள், பிரியமானவளாக இருக்கிற பெண்ணை திருமணம் செய்யுங்கள். அதிக பெண் பெறுகிற அந்த குடும்பத்தை பார்த்தால் தெரியும், அந்த வம்சத்தை பார்த்தால் தெரியும், அவர்களின் கோத்திரத்தை பார்த்தால் தெரியும், எல்லாருக்குமே நிறைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்யுங்கள். ஃபஇன்னி முகாத்திருன் பிக்குமுல் உமம், நான் உங்களுக்கு மறுமையில் அதிகமான, என்னுடைய சமுதாயம் அதிகமாக இருப்பதை, என் உம்மத்தினர்கள் அதிகமாக அங்கே நிற்பதை நான் உங்களிடமிருந்து அந்த அதிகத்தை வேண்டுகிறேன் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, கர்ப்பத்தை குறித்தும் அதனுடைய பல்வேறு நிலைகள் குறித்தும் வாருங்கள் மார்க்க பார்வையில் பார்ப்போம். ஒரு பெண்ணுக்கான குறைந்தபட்ச கர்ப்பத்தினுடைய கால அளவு 6 மாசம். அதிகம் எவ்வளவு என்பதிலே கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து யோசித்தால் 6 மாத காலம் குறைந்தபட்சம். அப்படி ஒரு கர்ப்பத்திற்கு அவள் தன்னை தயார்படுத்தி பிள்ளையை பெற்று உம்மத்தில் ஒருவனாய் பிள்ளையை தருகிறாள், குடும்பத்திற்கு ஒருவராய் பிள்ளையை தருகிறாள், சந்ததியை உருவெடுக்கிறாள். எனவே இதுவெல்லாம் சவாபுக்குள்ள காரியம். கர்ப்பம் ஆகாம தடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவாக நல்ல விஷயம் அல்ல. ஏதேனும் தக்க அவசியங்களும் அவசரங்களும் காரணங்களும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் அதில் இருக்குமானால் மார்க்கமும் அந்த சலுகையை அளிக்கிறது. குழந்தை பெறாமல்
குழந்தை பெறாமல் இருப்பதற்காக வேண்டி மனைவியோடு இணைகிற போது கர்ப்பமாகாமல் இருப்பதற்காக அசில் என்று சொல்லுகிற மனைவியினுடைய கருவுக்குள் ஆண் தனது அணுவை செலுத்தாமல் வெளியே எடுத்து கொள்ளுகிற முறையும், அல்லது ஏதாவது தற்காலிகமாய் மருந்து மாத்திரைகளை கருவிகளை ஒரு சில வசதிகளை பயன்படுத்தி கொண்டு கர்ப்பம் ஆகாமல் தடுப்பது என்பது அனுமதி உண்டு. எப்போது தெரியுமா? கடும் தேவை வர வேண்டும். குறிப்பாக ஒட்டுமொத்த குடும்பத்தின் நலன் ஏதாவது, உதாரணமாக தாயினுடைய ஆரோக்கியம். இந்த தாய் இனி குழந்தை பெற்றா அவள் உயிருக்கு ஆபத்து. இந்த தாய் குழந்தை பெறுவதால் அவள் உடலுக்கு இன்னென்ன மாதிரியான நிரந்தர உபாதைகளுக்கு வழிவகுத்துவிடும் என்றெல்லாம் தரமான மருத்துவர்கள் சான்று தந்து அப்படி ஒரு முடிவை கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுகிற போது தற்காலிகமாய் தள்ளி போடவோ அல்லது பிள்ளை பெறாமல் இருக்கவோ மார்க்கம் அனுமதி வழங்குகிறது என்பதும் கவனத்திற்குரியது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்தை குறித்து யோசிக்கிற போது ஒரு செய்தி சொல்ல வேண்டும். அல்லாஹ் 40 நாட்கள் வரை ஆண் அணு திரவ நிலையிலேயே இருக்கிறது. 2வது 40 நாள் அது இரத்த கட்டியாக மாறுகிறது, 80 நாள். 3வதான 40 நாள் அது சதை பிண்டமாக மாறுகிறது, மொத்தம் 120 நாள். இந்த 120 நாளைக்கு பிறகு அந்த குழந்தைக்கு ரூஹு ஊதப்பட்டு விடும். வாருங்கள், இப்ப பேசிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, குழந்தையை பெற்றுக்கொள்ளாமல் தவிர்ப்பவர்கள் செய்கிற மிகப்பெரிய வேலை, எப்பவா இருந்தாலும் அதை போய் கிளீன் பண்ணிக்கிறது, களைச்சிக்கிறது, விழுத்தாட்டிடுறது, பிள்ளை வேண்டாம் என்று முடிவெடுப்பது. மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் இது குறித்து சொல்லுகிறார்கள். 2 கருத்து இருக்கிறது, கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். ஒரு கருத்து, 40 நாளை தாண்டிட்டாவே கர்ப்பத்தை கலைக்க வேணாம் என்று பல மார்க்க அறிஞர்கள். 2வது கருத்து, 120 நாள் ரூஹு ஊதப்பட்டு விட்டால், அதாவது கர்ப்பத்துல 3rd ஸ்டேஜுக்கு போயிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் திரவ நிலை, 2வது இரத்த கட்டி நிலை, 3வது சதைப்பிண்ட நிலை. இது மொத்தம் 120 நாள், 40 மொத்தத்தில் 4 மாசம். 4 மாசம் முடிவடைந்ததற்கு பிறகு ஒரு கர்ப்பத்தை கலைப்பது, சுத்தப்படுத்துவது, அதை போய் கிளீன் பண்றதுங்கிறது பச்சையாக அது ஹராம் என்று சொல்லுகிறார்கள். ஏகோபித்த அடிப்படையில நிறைய மார்க்க அறிஞர்கள் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார்கள். ஒரு தாயின் உடலுக்கு அல்லது பிறந்தால் அந்த குழந்தைக்கு பெரும் ஆபத்து இருக்கும் என்று தரமான மருத்துவர்கள் சொல்லுகிற போது மட்டும்தான், தேவை இருக்கிற போது அதை செய்ய முடியும். அடுத்து, கர்ப்ப காலத்திலே இருக்கக்கூடிய தாய்க்கு இந்த மார்க்கம் வழங்கி இருக்கிற நிறைய சலுகைகள் உண்டு. இபாதத்துகளில் கூட அவளுக்கோ குழந்தைக்கோ ஏதேனும் உடல் சார்ந்து பிரச்சனைகள் வரலாம் என்றிருந்தால், அவள் ஃபரலான கடமையான ரமலானுடைய நோன்பை கூட அவள் விட்டு விடுவதற்கு அனுமதி உண்டு. அவள் பின்னாலே அவளுக்கு வசதிப்படுகிற நாட்களில் அவள் கதா செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனையோடு. இன்றைக்கெல்லாம் பெரும்பாலும் அதிக பிள்ளை பெறுவதை கேவலமாக நினைக்கிற ஒரு சூழல், நிறைய குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்றதுக்கே வெட்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். இதையெல்லாம் விட இறை நம்பிக்கையும் இறைவனின் மீதான உறுதியான திடமான ஈமானும் குறைந்தவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க தெரியுமா? குழந்தை அதிகமா பெற்றா நம்ம தான் பார்க்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சோறு போடணும், நம்ம வளர்த்து ஆளாக்கணும், அதெல்லாம் முடியாது, எனவே 2 போதும், 1 போதும் என்றெல்லாம் எடுத்து கொள்ளுகிற நிறைய ஒரு எப்படி சொல்றது, முட்டாள்தனமான ஒரு விவாதம் அது. அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்லுவார்கள், குழந்தைங்க பிறக்கிறப்போ வெறும் என்னமோ வயிறோட மட்டும் பிறக்குதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற, எப்படி சோறு போடுறதுன்னு, வயிறோட மட்டும் பிறக்கல, கைகாலோட தான் பிறக்குது என்று சொல்லுவார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிந்தனையில ஒரு குறுகிய சிந்தனை, இறை நம்பிக்கை குறைந்த சிந்தனை, அது நம்ம தானே காப்பாற்றணும். பொதுவாகவே கருக்கலைப்பு என்பதும் குழந்தை பெறாமல் இருப்பது என்பதும் குழந்தை வேணாம்ங்கிறதும் பாவமான செயல். அதிலையும் வறுமையை பயந்து செய்தால் அது மிகவும் அருவருப்பான செயல். இது அறியாமை காலத்திலே இருந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, ஹஷ்யத இம்லாக், குர்ஆன்ல வருது. சூரா இஸ்ராயிலும் வேறு இடத்திலையும் வருகிறது. லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், உங்கள் குழந்தைகளை வறுமையை பயந்து கொள்ளாதீர்கள்.
நஹ்னு நர்சுகுஹும் வ இய்யாக்கும், உங்களுக்கும் சரி அந்த பிறக்க போற குழந்தைகளுக்கும் சரி எல்லாத்துக்கும் நான் தான் ரிஸ்க் தர்றேன். இன்ன கத்லஹும் கான ஹித்அன் கபீரா, அவர்களை கொல்லுவது என்பது பெரிய பாவம் என்று பேசுகிறான் அல்லாஹு தஆலா. எனவே குழந்தையை வேண்டாம் என்று சொல்லுவதும் வறுமையை பயந்து என்று சொன்னால் அது குற்றங்களில் இன்னமும் கொஞ்சம் மோசமான குற்றமாக ஆகி போய் விடுகிறது. பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் இப்படிப்பட்ட குழந்தை பெறாமல் தடுக்கப்படுகிற அந்த தடைகளை ஊக்குவிக்கவில்லை, தடைகளுக்கு அனுமதி அளிக்கவில்லை. இஸ்லாத்தினுடைய துவக்க நேரம் அன்பானவர்களே, நிறைய பேர் இறை நெருக்கத்தில் ஆர்வம் காட்டினார்கள். ரொம்ப இபாதத்து செய்யணும், அல்லாஹ்வை நெருங்கணும், ரசூலுல்லாஹ் எவ்வளவு இபாதத்து செய்யறாங்க இப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் ஆண்மையை போக்கிக் கொள்வதற்கு ரசூலுல்லாவிடத்துல அனுமதி கேட்டார்கள். புகாரி உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் ஹதீஸ் இருக்கிறது. தபத்துல் என்று பெயர், அதாவது ஆடு மாடுகளுக்கு பிள்ளை பேரை தடுப்பதற்காக வேண்டி காயடித்து விடுவதை போல ஆண்கள் தங்கள் ஆண்மையை போக்கிக் கொள்ளுகிற அந்த தபத்துல் என்கிற ஆண்மையை போக்கிக் கொள்ளுகிற காயடித்தலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுமதி கேட்டார்கள். நாயகம் அனுமதி மறுத்து விட்டார்கள். நஹா அனி தபத்துல், ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருந்தால் நாங்கள் நிறைய பேர் அதை செய்திருப்போம் என்கிறார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய சஹாபாக்கள் அதை செய்திருக்க கூடும் என்கிறார்கள். இறை நெருக்கத்திற்கு குடும்பமும் பிள்ளை பேரும் தடை என்கிற ஒரு தவறான கற்பிதத்தை தகர்த்து உடைக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அந்த மாதிரி காயடித்துக் கொள்ளுவதற்கு அனுமதி இல்லை. நிறைய குழந்தைகளை பெற்றாலும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும், சில பேர் குழந்தை பெற்றுக்கிறத யோசிக்கிற நவீன காலத்தினுடைய இளம் தம்பதிகள் குறிப்பா ஒரு காலத்தில் 10, 15 எல்லாம் பிறந்ததெல்லாம் பெருமைக்குரியதாக இருந்தது. குர்ஆன் கூட சொல்லுகிறது, அதாவது தஃபாகுரும் பைனக்கும் வ தகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், காசு பணங்கள்ல அதிகமா என்கிட்ட இருக்குதுங்கிறது எப்படி பெருமையோ அது மாதிரி எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்குதுங்கிறது பெருமை. சொல்ல போனால் திருமணத்தினுடைய நோக்கமும், அதை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் சொன்ன ஆதம் ஹவ்வாவை அல்லாஹ் இணைத்து வைத்ததன் நோக்கமும், இது எல்லாமே இந்த உலகத்தில் இனப்பெருக்கம் என்கிற பிள்ளை பேறு என்பது தடையில்லாமல் செல்ல வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு அதை விரும்பாதவங்க நிறைய பேர். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 7 மக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 9 பேர் ஆண்களும் பெண்களுமாக அல்லாஹ் கொடுத்திருந்தான். 6 மக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் 9 மக்கள். இப்படி போக போக ரொம்ப நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளோடு சேர்த்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறந்தது என்ன தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க, 14 ஆண் மக்களும் 17 பெண் மக்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. வாழ்வாங்கு வாழ்ந்தார்களே ஒழிய சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எல்லாம் யாரும் போகல. இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறது அப்படி என்னன்னா, நம்ம தானே செட் பண்ணணும் லைஃப்ல, நம்ம தானே வீடு கொடுக்கணும், நம்ம தானே கல்வி கொடுக்கணும். இறை நம்பிக்கை எங்கே தகர்த்து விட்டீர்கள்? எங்கே தூக்கி வைத்தீர்கள் இறை நம்பிக்கையை? பிறக்கிற எல்லா குழந்தையினுடைய வயிறுக்கான பொறுப்பு உங்களுக்கு என்று யார் சொன்னது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியில் ஊறுகிற ஒவ்வொரு ஜீவராசிக்குமான ரிஸ்கின் பொறுப்பு அவனுடையது. குழந்தைகள் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, கால்நடைகள், விலங்குகள், வனவிலங்குகள் மாத்திரமல்ல, ஊறக்கூடிய புழு பூச்சியில இருந்து விண்ணில் பறக்கிற பறவை வரைக்கும், மண்ணிலே நடமாடுகிற மனிதர்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமான ரிஸ்கை அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான். தாயோட பெருமையே என்ன தெரியுமா? அல்லாஹ் வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, குர்ஆன்ல 2-3 இடத்துல பெற்றோரை நல்லா கவனிச்சுக்கங்கன்னு சொல்றான். சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா, கஷ்டமாகவே சுமந்தாள், கஷ்டமாகவே பெறுகிறாள். பலவீனத்துக்கு மேல் பலவீனமாக தாய் சுமந்தாள். தாயின் கர்ப்பகாலத்தை பாராட்டி பேசுகிறது குர்ஆன். தனியா பேசல, எங்க பேசுதுன்னு கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. பெற்றோரை நல்ல முறையில பராமரிங்கன்னு சொன்ன உடனே அந்த தாய் இப்படி பெற்றாள் அல்லவா, அந்த தாய் இப்படி சிரமப்பட்டாள் அல்லவா, பலவீனத்துக்கு மேல் பலவீனமாக அவள் பெற்றாள் அல்லவா. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த தாயினுடைய பெருமையை அங்கே சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்துல நிறைய இது குறித்த கருத்து பரிமாற்றங்கள் வெளிநாடுகள்ல எல்லாம் நிறைய எடுத்தீங்கன்னா, சமீப காலங்கள்ல குறிப்பா
2000 கிட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இந்த 2000க்கு பிறகு உள்ள பிள்ளைகள் வெளிநாடுகள்ல கூட இருக்கு. இப்பவும் லேசா இங்க வருது. குழந்தை பெத்தா அழகு போயிரும் அப்படின்னு குழந்தை பெத்துக்காம காலம் கடத்துற நிறைய பேர். குழந்தை பெத்துக்கிட்டா பார்த்துட்டு இருக்கிற வேலையும் அதுல வர்ற வருமானமும் சம்பாத்தியமும் வெளியே போறதுக்கு இடைஞ்சலும் இப்படியெல்லாம் நிறைய அவர்களின் சுதந்திரத்திற்கு குறுக்கீடு என்று சொல்லி குழந்தை பெறுவதை விரும்பாத மேல்நாட்டு அந்த கலாச்சாரம் அதிகமாக வருகிறது. இன்னும் சில பேர் இந்த பேஸ்லயே என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க பெத்துக்கிட்டா அழகு போயிருமா. அதனால என்ன பண்றதுன்னா, இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவ முறைகளை பயன்படுத்தி டெஸ்ட் டியூப் பேபி போன்ற விஞ்ஞான விதைகளை பயன்படுத்தி அடுத்த பொம்பளையோட வயித்துல இவர்களின் கருமுட்டைகளை வைத்து குழந்தை பெறுகிற சூழல் இன்னைக்கு நிறைய வருது. நீங்க பாத்தீங்கன்னா மளிகை கடை வர்ற மாதிரி ஊர் ஊருக்கு தெருவுக்கு இந்த ஃபெர்டிலைசரி சென்டர்னு சொல்லி செயற்கை கருத்தரிப்பு மையம் அது இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. தலைவலி காய்ச்சலுக்கு ஆஸ்பத்திரிகள் இருக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய கருத்தரிப்பு மையங்கள். சரி, என்ன உள்ள நடக்குதுன்னு பார்த்தா கணவனுடைய அணு, ஆனா மனைவியின் சினை முட்டைகள் அதுக்கு தகுதி இல்லைங்கிறதுனால வேற ஒரு பெண்ணுடைய சினை முட்டையோடு இதை சேர்த்துவது பச்சையான விபச்சாரம் இது. அல்லது மனைவியுடைய சினை முட்டை குழந்தைக்கு தகுதியா இருக்கு, கணவனுடைய அணுக்கள் அப்படி உள்ள வீரியம் இல்லை, என்ன பண்றதுன்னா வேற ஒரு ஆம்பளையோட அணுக்களை எடுத்து இந்த மனைவியின் சினை முட்டையோடு பொருத்தி கர்ப்பத்தை உருவாக்குவது பச்சையாக ஹராம். இது ஜினா, இது விபச்சாரம். இன்னைக்கு நடைமுறையில இருக்கக்கூடிய இது போன்ற ஏராளமான செய்திகள். அல்லது கணவன் நல்லா இருக்கான், மனைவி நல்லா இருக்கு, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்நிய பெண்ணினுடைய கருமுட்டையை எடுத்து சொந்த கணவனுடைய அணுக்களை கொடுத்து குழந்தை பெற்றுக் கொள்வது நாட்டுல நடைமுறையில பிரபலமானவங்க எல்லாம் அதை பண்ணி இது பெரிய சர்ச்சையாக விவாத பொருளாகவெல்லாம் ஆனது. மொத்தத்தில் கணவனின் அணு மனைவியை தவிர வேறு எந்த கருவுக்கு போனாலும் ஆறாமாகிவிடும். மொத்தத்தில் ஒரு மனைவி தன் கணவனின் அணுவை மட்டும்தான் வாங்க வேண்டுமே தவிர வேற எந்த ஆணுடைய இதை அது விஞ்ஞான முறையில மருத்துவ முறையில மருந்து மாத்திரைகளா இன்ஜெக்ஷன் வழியா எப்படி ஏற்றுக்கொண்டாலும் அது அனைத்தும் விபச்சாரமாகவே ஆகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் பிள்ளை பேரை ஊக்குவித்தார்கள். நிறைய பிள்ளைகள் பெற்றவர்களுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ் கர்ப்பம் என்பதை, கர்ப்பத்துல ஒரு குழந்தை உருவாகுவதற்கு தேவையான அந்த இடத்தை எப்படி படைச்சிருக்கான்னு தெரியுமா? அது ஒரு 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 பலூன், ஒரு 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 ஃபிளெக்சிபிளான விரிந்து கொடுக்கிற பொருள். திரவமாக இருக்கிற போது ஒரு பலூனை போல சுருங்கியதாக இருக்கும். அந்த திரவம் வளர்ந்து 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 திடமாகி குழந்தையாகிற போது அதற்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுக்கிற ஒரு அழகான ஒரு ஒரு குவியத்தை ஏற்பாடு செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன். இது எவ்வளவு பெரிய ஏற்பாடு தெரியுமா? கர்ப்பம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில அது 2 உயிர், ஆனா ஒரு உடம்பு. அல்லாஹ் பெண்ணுடைய உடலுக்குள் அப்படி ஒரு கூறு, ஒரு அமைப்பு வைத்திருக்கிறான். குழந்தைக்கு அதுதான் எல்லா வகையிலும் ஏற்றமானது. குழந்தைக்கு அந்த தாய் வழியாக உணவு போகும். வெளியிலிருந்து எந்த உணவும் நீங்கள் கொடுக்க முடியாது. குழந்தைக்கு அதை போல பாதுகாப்பான இடமும் வேற எதுவும் இல்லை. அல்லாஹ் அப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள 7 மாசம் 8 மாசம் இருக்கும். ஏதாவது சின்னதா ஒரு இன்சிடென்ட்ல டக்குன்னு வலி வந்துடும், ஏதாவது வெளியே எடுப்பாங்க. கர்ப்பத்தை விட்டு வெளியே வருகிற குழந்தைக்கு எந்த பாதுகாப்பும் அதுக்கப்புறம் இல்லை. கொண்டு போய் கண்ணாடி கூண்டுல வைக்கிறோம், இன்குபேட்டர்ல வைக்கிறோம், அங்க வைக்கிறோம், இங்க வைக்கிறோம், சூடு பத்தல, இது பத்தல, அது பத்தல. 3 நாள் கூட தாங்கிறது இல்லை நிறைய குழந்தைகள். தாயினுடைய கருவறையை போல குழந்தைக்கு உகந்த தட்பவெப்பநிலை, உகந்த சூழல், உகந்த உணவு, அது அது ஒரு மிகப்பெரிய சொகுசான ஒரு இடம் குழந்தைக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருப்பது அது மட்டும்தான். ஏறத்தாழ 2 உயிர்களும் சேர்ந்த ஒரு உடலாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்படி ஒரு கர்ப்ப காலத்தில் ஒரு தாயின் மீது எல்லா இரக்கமும் காட்டப்பட வேண்டும் என்கிற காரணத்தால் என்னென்ன சட்டங்கள், தலாக்கு விட்ட புருஷனுக்கு கூட சொல்லுது, கர்ப்பமா மனைவி இருந்துச்சுன்னா டெலிவரி ஆகிற வரையும் எல்லா செலவையும் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நீ தலாக் கூட்டிட்டு போக முடியாது.
இது குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனிலே இந்த ஆயத்தெல்லாம் இருக்கிறது. அதனால தான் மார்க்கத்தை பொறுத்தவரை தனது கர்ப்பத்தை மறைக்கிற பெண்ணை அல்லாஹ் கண்டிக்கிறான். கர்ப்பத்தை மறைக்க கூடாது. கர்ப்பத்தை சொல்லணும். வலா யஹில்லு லஹுன்ன அன் யக்தும்ன மா கலகல்லாஹு ஃபி அர்ஹாமிஹின்ன. உங்களின் அந்த கருவறைகளில் அல்லாஹ் என்ன படைத்திருக்கிறான் என்பதை மறைப்பது பெண்களுக்கு ஆகாது. கணவன் வீட்டுல சொல்லாம இருக்கிறது, கணவன்கிட்ட சொல்லாம இருக்கிறது, அதை ஏதாவது இவங்களா மனசுல ஒரு பிளான் போடுறது. லா யஹில்லு லஹுன்ன, அந்த பெண்களுக்கு கூடாது. அன் யக்தும்ன, அவர்கள் மறைப்பது, மா கலகல்லாஹு ஃபி அர்ஹாமிஹின், அவர்களுடைய கர்ப்பங்களிலே அல்லாஹ் படைத்ததை மறைக்க கூடாது என்று சொல்லுகிறான் அல்லாஹ். கர்ப்பகாலம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைய சலுகைகளை அந்த பெண்ணுக்கு கொடுத்து ஒரு ஒரு உயிரை ஈந்து தருகிற, பிரசவித்து தருகிற அற்புதமான படைப்பு பெண் என்பவர். எத்தனை எத்தனை பேர் இந்த உலகத்தில் சிறந்த குழந்தைகளை நிறைய பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள். ஏதாவது விபச்சாரம் உள்ளிட்ட தண்டனைக்குரிய குற்றங்களுக்கு ஒரு பெண் ஆளாக்கப்பட்டால் கூட கர்ப்ப காலத்தில் அவளை கொல்லுவதோ, கைவிட்டுவதோ, கசையடி கொடுப்பதோ கூடாது. காரணம், அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். கர்ப்பம் புனிதத்துக்கும் போற்றப்படுவதற்குமான ஒரு பொருள். கர்ப்பம் இல்லை. சொல்ல போனால் கர்ப்பம் மட்டுமல்ல, பால்குடி மறக்கடிக்கப்படுகிற வரை சில பெண்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனையை தரவில்லை என்று பார்க்கிறோம். எனவே கர்ப்பம் அல்லாஹ் வழங்கி இருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை. தயவு செய்து அதை ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா நீங்க வச்சிருக்கிற ஒரு பொருள் மாதிரி, நீங்க மட்டுமே என்ன வேணாலும் அதை உரிமையா இருக்கிற மாதிரி அப்படி பயன்பட முடியாது. அனுமதிக்கப்பட்ட வழிகளில் மாத்திரம்தான் கர்ப்பமாக முடியும். அல்லாஹ் அனுமதித்த வகைகளிலே குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பு நிச்சயமாக இருக்கிறது. பாருங்கள், கர்ப்பமாக இருக்கிற தாய்மார்களுக்கு நாம் அன்னையரின் கவனத்திற்குத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இரண்டு செய்திகள். ஒன்று, ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு 4 மாசத்திலிருந்து முதலாக வேலை செய்யும் உறுப்பு காது. காது வேலை செய்யும். எனவே கர்ப்பமாக இருக்கிற பெண்களை பொறுத்தவரை அதிகம் குர்ஆன் ஓதி வந்தால், தொடர்ந்து டெலிவரி வரைக்கும், பிறக்கிற குழந்தை மண்ணிற்கு வந்ததற்கு பிறகு வேகமாய் குர்ஆன் ஓதும், அதிகமாய் குர்ஆனை மனனம் செய்யும். இது கர்ப்ப காலத்தில் கவனிக்கத்தக்க ஒரு செய்தி. 2வது செய்தி, செவிப்புலன் ரொம்ப துல்லியமா வேலை செய்யும். நீங்க நினைக்கிற மாதிரி அது ஏதோ தாயினுடைய வயிற்றின் உள்ளறைக்குள் இருப்பதால் காது கொஞ்சம் கம்மியா கேட்கணும்னு நினைக்க வேணாம். காது கம்மியும் இல்லை, டம்மியும் இல்லை, நல்லா கேட்கும். வெளியில இருப்பவங்களுக்கு வேண்டுமானால் குறைவு இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷா கேட்கும். நல்ல வார்த்தைகளை மாத்திரம் தயவு செய்து பேசுங்கள். கலிமா தொய்யிபா என்று சொல்லுகிறோம் அல்லவா, வாயில வர்றதெல்லாம் நல்ல வார்த்தை மட்டும் அந்த குழந்தையின் காதில விழ வேண்டும். கர்ப்பமாக இருக்கிற தாய்க்கு ரொம்ப முக்கியம். எடுத்த கர்ப்பத்துல குழந்தைய வச்சுக்கிட்டே கழிச்சல போக கொள்ளையில போகன்னு பேசிக்கிட்டே இருந்தால், விழுவதெல்லாம் கெட்ட வார்த்தையாக இருக்கிற குழந்தை மண்ணிலே விழுகிற போது என்ன மாதிரியான தாக்குதலுக்கு இலக்காக இருக்கும் என்று தெரியாது. அதனால் நல்ல வார்த்தைகளை கர்ப்ப காலத்தில் பேசுங்கள். திலாவத்துல் குர்ஆனை அதிகமாக செய்யுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ் தருகிற குழந்தை பேறு பாக்கியத்தை உதாசீனப்படுத்தவோ, உதறி தள்ளவோ, ஒதுக்கி வைக்கவோ வேண்டாம் என்று முடிவெடுக்கவோ இருக்கிற அதிகாரத்தை நீங்களாக கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் பிள்ளை பெறுகிற பாக்கியத்தை நம் குடும்பத்தின் எல்லா பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. குறிப்பாக பிள்ளை இல்லாமல் கையேந்துகிற அந்த தாய்களுக்கு, பெண்களுக்கு அல்லாஹ் தகுந்த குழந்தை பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.